தொழில் தொடங்குவதற்கான பல்வேறு முயற்சிகளை தமிழக முதல்வர் மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் TRP ராஜா பேட்டியளித்துள்ளார். திருச்சியில் புதிய சிப்காட் அமைக்கப்படும் என தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா சட்டமன்றத்தில் அறிவிப்பு வெளியிட்டார். அதனையடுத்து திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட சூரியூரில் 150 ஏக்கரில் அதற்கான இடம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அந்த இடத்தை தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். மேலும் அந்த இடம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் TRP ராஜா, இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் சிப்காட் திருச்சியில் அமைக்கப்படுகிறது என்றார். அதே போல டெல்டா பகுதிகளுக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் முனைப்பாக இருக்கிறார். அதன் ஒரு கட்டமாக இங்க நம்ம திருச்சியை ஒட்டி இந்த பகுதியில் சிப்காட் தொழில்நுட்பங்களாக கொண்டு வந்து இங்க இருக்கும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதில் மிக உடன் செயல்பட்டு வருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். சிவகாசி அருகே காளையார்குறிச்சியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, சாத்தூர் போன்ற பல்வேறு இடங்களில் 1000க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் காளையார்குறிச்சியில் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் இன்று காலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. வெடி விபத்து நடந்த இடத்துக்கு காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்தனர். பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒரு அறை தரைமட்டமானது. இதில் 2 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த 2 பேர் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோட்டில் ஆடிட்டர் வீட்டில் 235 பவுன் நகை ரூபாய் 48 லட்சம் கொள்ளை போன வழக்கில் 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் 90 பவுன் தங்க நகை மற்றும் 19 லட்சம் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர். ஈரோடு அருகே உள்ள NGGO காலனியை சேர்ந்தவர் ஆடிட்டர் சுப்பிரமணி. இவரது வீட்டில் கடந்த ஜூன் 8ஆம் தேதி 235 சவரன் தங்க நகை மற்றும் 48 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. இது குறித்து ஈரோடு சூரம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை வலைவீசி தேடி வந்தனர். இந்த நிலையில் ஆடிட்டர் சுப்பிரமணியன் கார் ஓட்டுநர் சத்தியனை ஈரோடு போலீசார் கைது செய்து விசாரித்ததில் ஆடிட்டர் வீட்டில் தானும் தன் நண்பர்கள் இருவரும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து உடனடியாக மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 90 பவுன் தங்க நகை மற்றும் 19 லட்சம் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். ஒசூர் அருகே கேரள மாநில லாட்டரிகளை விற்ற மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கெழமங்கலம் பகுதியில் ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் வெளிமாநில லாட்டரி சீட்டுகள் விற்கப்படுவதாக வந்த புகார்களின் பேரில் தேன்கனிக்கோட்டை போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு தேடி வந்தனர். இந்நிலையில் கெழமங்கலம் ஜீவா நகரில் கேரள மாநில லாட்டரி சீட்டுகளை விற்ற கெழமங்கலம் கணேஷ், விருப்பாச்சி நகரை சேர்ந்த சந்திரசேகர், ஜீவா நகரை சேர்ந்த கோகுல கிருஷ்ணன் ஆகிய மூவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து லாட்டரி விற்க பயன்படுத்தி வந்த கார், 7 செல்போன்கள், 1.5 லட்சம் ரொக்க பணத்தையும் பறிமுதல் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.